அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். 2-3 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். நான் பல முறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். சில வதந்திகளை போல பொய் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கும் தெரியும். எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கி இருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் மனு செஞ்சுருக்கோம். நீங்கள் நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்கள் ஓபிஎஸ் உடைய இபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியில் அந்த தொகுதியை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையில தான் உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் ஏதோ பாஜக தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த சூழலில் இந்த தேர்தல் அவங்க ஏற்றுக்குவாங்க. கூட்டணி உறுதியாயிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். 2-3 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்ததுனால. அதனால் தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பல முறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். தேர்தல் கூட்டத்தில் எண்ணிக்கை அடிப்படையில், ஆமாம், ஏன்னா கொள்கை அடிப்படையில் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி சீட்டுகள் சேர்த்துக்கீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவித்திருக்கோம். சில வதந்திகளை போல பொய் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுகிறாங்க. குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கும் தெரியும். எங்களுடைய தேவை என்ன என்பது அவங்களுக்கு தெரியும்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிடுறதோடு மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னா எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை, அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. நீங்க ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்க வந்து ஓபிஎஸ் உடைய ஒரு இபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியிடுற அந்த தொகுதியை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையிலேருந்து உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் எதுவும் பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த சூழலில் இந்த தேர்தல் அவங்க ஏற்றுக்குவாங்க மக்கள்? இல்லை, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் அதை ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும். அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. பிஜேபி கூட்டணியில் வேற எதுவும் கட்சிகள் இணையிறது வாய்ப்பு? ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். தாமதம் அவர்களுக்கு காரணம் இருக்கா? திமுக கூட்டணி தொகுதிக்கு வந்து ஒரு தான் ஏற்படுத்திச்சு. எதிர்கட்சிகள் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம். இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதில் இந்த கேப் இல்லை. அஃபீஷியலாக இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.